நாங்க தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து போற முகத்தை காட்டக்கூடியவங்க நாங்க இல்ல. அப்படி வர்றவங்க யாருன்னு நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தமிழ்நாட்டுக்கு நன்மை செஞ்சுட்டு நாம வைக்கிற மிக மிக நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு வரட்டும். அப்படி இல்லாம தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணமும் ஓட்டு மட்டும் போதும்னு வராங்க. மண் மனத்துடன் நெல் மனமும் கலந்து வீசும் வண்டல் நிலமும் அழகும் வரலாற்று சிறப்பும் கொண்ட டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள்ல அரசு நல திட்டங்கள் வழங்கக்கூடிய விழா மற்றும் மயிலாடுதுறை புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தினுடைய திறப்பு விழா ஆகியவற்றில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான தேர்வு பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். புது மாவட்டங்கள் அறிவிக்கிறது பெருசு இல்லை, அதுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தர்றதுதான் மிக மிக முக்கியமானது. தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மாவட்டத்திற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் திமுக ஆட்சிகளை தான் உருவாக்கப்பட்டவை. இன்றைய நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை, திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு 655 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் மக்கள் பயன்பாட்டுக்காக அளிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 12,653 பயனாளிகளுக்கு 143 கோடியே 46 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய வருவாய் வட்டம் இன்று முதல் வருதுன்னு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்து இன்னொரு மிக முக்கியமான திட்டத்தையும் இங்க தொடங்கி வச்சிருக்கேன். நத்தம் இணைய வழி பட்டா மாறுதல் திட்டம்னு இதுக்கு பேரு. தமிழ்நாடு வருவாய்த்துறை வரலாற்றிலேயே கிராமப்புற நத்தம் பட்டாவை கணினி மூலமா வழங்குறது இதுதான் முதல் முறை. காணி நிலம் வேணும்னு மகாகவி பாரதியார் பாடினார். அதை கணினி மூலமா உறுதி செய்யற திட்டம் இது. 150வது ஆண்டுல அடியெடுத்து வைத்து சிறப்பா செயல்பட்டு வர மயிலாடுதுறை நகராட்சிக்கு புதிய நகராட்சி கட்டடம் கட்டப்படும். எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்றோம்னா இப்படி எல்லோருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கிற வகையில தான் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வரும். அதனாலதான் திமுக அரசு நம்மோட அரசுங்கிற அடிப்படை உணர்வு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசுலையும், ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் அது உருவாகி இருக்கு. தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு குடும்பமும் பயனடையக்கூடிய வகையில பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி மக்களின் மனசாட்சியா செயல்படுவது நம்முடைய திராவிட மாடல் அரசு. இந்த திட்டங்களுடைய பயன்கள் எல்லாம் உரிய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கான்னு உறுதி செய்யறதுக்கு ஒரு புது திட்டத்தை வர 6ஆம் தேதி சென்னையில தொடங்கி வைக்க போறேன். அந்த திட்டத்தோட பேர் என்ன தெரியுமா? நீங்கள் நலமா. முதற்கட்டமா நலத்திட்டங்கள் பத்தியும், அடுத்த கட்டமா அரசு துறைகளால் வழங்கப்படுகிற சேவைகளை பற்றியும் கருத்துக்கள் பெற்று அதன்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மக்கள் தொண்டு ஒண்ணுதான் நம்ம ஆட்சியினுடைய நோக்கம். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருந்தாலும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு டெல்டா காரங்கிற உணர்வோட இந்த விழாவில் நான் இந்த திட்டப்பணிகளை தொடங்கி வச்சிருக்கேன். நாங்க தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து போற முகத்தை காட்டக்கூடியவங்க நாங்க இல்ல. அப்படி வர்றவங்க யாருன்னு நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தெரியும்ல உங்களுக்கு. இப்போ தேர்தல் தேதியை விரைவில் அறிவிக்க போறாங்க. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்கிறார் நம்முடைய பிரதமர் அவர்கள். வரட்டும், அதை வேண்டாம் நான் சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு நன்மை செஞ்சுட்டு நாம வைக்கிற மிக மிக நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு வரட்டும். அப்படி இல்லாம தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணமும் ஓட்டு மட்டும் போதும்னு வராங்க. நாம கேட்கறது என்ன? சமீபத்தில் 2 மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டோம். அப்ப ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய 37,000 கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டோம். அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் தராரா? இல்ல. ₹1 கூட, ஒரு சல்லி காசு கூட இன்னும் கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம். ஆனா தங்களோட பதவி நாற்காலியை காப்பாத்திக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இவங்களை பார்த்து நிச்சயம் ஏமாற மாட்டாங்கன்னு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கும் நமது திராவிட மாடல் அரசின் பக்கம்தான் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் உறுதுணையாக நிற்பார்கள், நிற்பார்கள், நிற்பார்கள்.